அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலைல மீன் மார்க்கெட் போய் மீன் வாங்கலாம்னு போயிருந்தேன். அங்க நண்டு உயிரோட இருந்தது. பழவேற்காடு நண்டு. கூரா கட்டி வச்சிருந்தாங்க. ஒரு கூர் வாங்கிட்டு, அப்படியே சங்கரா மீனும் வாங்கிட்டு, இது வந்து பால்ல செய்வாங்க. இதுக்கு பேர் தெரியல. ஆனா சாப்பிடறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். நண்டு, மீன் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு எங்க அம்மா கிட்ட தந்துட்டேன். நீங்களே குழம்பு வைங்கன்னு சொல்லிட்டேன். எப்பவுமே அம்மா சமையல்னால அது ஒரு வேற விதமான டேஸ்ட் தான். அவங்க சிம்பிளா சமைச்சாலே டேஸ்டே ரொம்பவே நல்லா இருக்கும். ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிறவங்க, ஹாஸ்டல்ல இருந்து வேலை பார்க்கறவங்க எல்லாரும் மிஸ் பண்ணுவீங்க அம்மா சமையல். மார்க்கெட்ல இருந்து நுங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அது இப்பதான் சீசன். அதோட தோல் எல்லாம் உரிச்சு தந்தாங்க அம்மா. அதையும் சாப்பிட்டு நண்டு கிரேவி மட்டும் நான் செஞ்சேன். நண்டு கிரேவிக்கு மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி போட்டு மிக்ஸில நல்லா அரைச்சுக்குங்க. இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் சூடானதும் கிளீன் பண்ண நண்டு, மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்ச மசாலா போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு வேக விடுங்க. தண்ணி நல்லா சுண்டுன பிறகு கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சைடு பை சைடா மீனும் ஃப்ரை பண்ணிட்டேன். மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, நண்டு கிரேவி ரெடி. இதோட கண்டினியூஷன் vlog நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நேத்தோட கண்டினியூஷன் vlog தான். மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, நண்டு கிரேவி செஞ்சு லஞ்சை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அம்மா செஞ்ச மீன் குழம்பு சூப்பராகவே இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதும் தூங்க போலாம்னு நினைச்சேன். எங்க அம்மா வா கஜூர் செய்யலாம்னு வேலை வச்சுட்டாங்க. ஆல்ரெடி கஜூர் வீடியோ போட்டிருக்கேன். புதுசா பாக்குறீங்கன்னா என்னுடைய லிங்க்ல போய் பாருங்க. என் கையால கஜூர் செஞ்சேன்னா பதம் கரெக்டா வரவே வராது. அதனால எங்க அம்மா தான் எப்பவுமே செய்வாங்க. முட்டையும் எண்ணெயும் போடுறதுனால கஜூர் ரொம்பவே சாஃப்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. 50 கிராம் பாதாம், 50 கிராம் முந்திரி மிக்சியில கொரகொரப்பா அரைச்சு போட்டோம்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே அடிக்கடி செய்யறது. எங்க அம்மா கீழே உட்காந்து எல்லாமே கட் பண்ணி கொடுத்தாங்க. நான் எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டேன். கஜூர் மட்டும் அடுப்பு சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணணும். சீக்கிரமா கலர் மாறிடும். உள்ள மட்டும் வேகவே வேகாது. அதனால ஸ்லோல வச்சு தான் ஃப்ரை பண்ணிட்டு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட 4 கஜூர் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற எந்த ஸ்நாக்ஸும் தேவையில்லை. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். டொமினோஸ்ல பீஸா ஆஃபர்ல இருந்துச்சு. 3 பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தான் என் பையன். அதுவும் சாப்பிட்டதுனால நைட் எதுவுமே சாப்பிடல. தேங்க்யூ. அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஈஸியான மெத்தட்ல சீக்கிரமா செய்யக்கூடிய ப்ரான் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ இறால் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கேன். இப்போ பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குங்க. 2 வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, 1 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆனதும் இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கழுவி வச்ச இறால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 தக்காளி பொடிசா கட் பண்ணது சேர்த்துட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிடும். நான் கொஞ்சம் கூட தண்ணி போடல. இறால்ல இருக்கிற தண்ணியிலேயே வெந்துரும். இப்ப தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தனியா சேர்த்து அரைச்சது 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பு சிம்ல வச்சு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க. நான் தண்ணியே போடல. வெங்காயம் தக்காளிலேயே வெந்துரும். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். சூப்பரான இறால் கிரேவி ரெடி. இது சாப்பாடுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.